Hey guys, welcome back to a Glam Girl Tamil YouTube channel. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். So cooking and வீடியோஸ் வந்து எல்லாம் ஷூட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி என்ன பண்ணுறதை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து குக்கிங் ஷேர் பண்ணுவாங்க. இது பியூட்டி சேனலில் நீங்கள் எதுக்கு வந்து குக்கிங் வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய குக்கிங் தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து குக்கிங் வந்து மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த vlogல கொஞ்சம் வீடியோஸ் ஷூட் பண்ணுறது, க்ளீனிங் அண்ட் குக்கிங், கிச்சன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், மார்னிங் எழுந்திரிச்சு நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் அப்படிலாம் இல்லை. நான் என்ன பண்ணணும் அதுதான் நான் காமிச்சு லேட் ஆகிடுச்சதுனால பிரெட் ரோஸ்ட் கேரட்டோட க்ரீன் டீ, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் க்ரீன் டீ நிறைய சாப்பிடுவேன். ஸோ ஒரு 9:30க்காக இது முடிஞ்சிச்சு. ஒரு 11:30க்காக வந்து தக்காளி சாதம் பண்ணலான்னு சொல்லிட்டு இது என்னோடய ஃப்ரெண்ட் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க சொன்ன ரெசிபி தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி 2 வாட்டி ட்ரை பண்ணுறேன், 3வது வாட்டி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த vlogல 1.5 கப் வந்து கிளாஸ் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்து நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். ஸோ நல்லா வந்து அரிசி ஊறட்டும். இதுக்கு ஒரு குயிக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரிக்கியான ரெசிபியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து துவரம் பருப்பு வந்து இல்லை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டா தக்காளி சாதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 சிம்பிள் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இதுக்கு தேவைப்படுறது என்ன பார்த்தீங்கன்னா, 2 தக்காளி, 2 வெங்காயம், கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலை வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் பிரியாணி ஸ்பைசஸ். இது கூட சைட் டிஷ் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கருணக்கிழங்கோட ஃப்ரை. அது வந்து நம்மளுக்கு கை நல்லா குத்தும்னால தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு புளி வாட்டர், டர்மன் வாட்டரில் வந்து ஃபுல்லாக சோப் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி சாதம் நிறைய பேர் வந்து நிறைய டைப் ஆஃப் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நார்மலாக நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பிரியாணி ஸ்பைசஸ் ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கணும் ஸ்பைசஸ்ஸு. அது வந்து 2 இலைகள், அப்புறம் வந்து அன்னாச்சி பூ, கொஞ்சம் வந்து சோம்பு வந்து எடுத்து ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கிராக்கல் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டிருந்தால அது ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி தக்காளி சாதத்துக்கு பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 1 போடணும், சொல்ல மறந்துட்டேன். 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஜிஞ்சக்காளி பேஸ்ட், இது மிளகாய் பொடி வந்து வீட்டில் பண்ணக்கூடிய மிளகாய் பொடி போட்டு தான் நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஆனால் இதில் என்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து துவரம் பருப்பு ஆட் பண்ணுறதுனால ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணலாம். தக்காளி 2 வெங்காயம் 2 தக்காளி மெஷர்மெண்ட்டில் எடுத்து தக்காளி நல்லா ஆனதும் நான் வந்து மிளகாய் பொடி வந்து காமிக்க மறந்துட்டு ஷூட்டில். ஸோ அதை நான் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை நம்ம இந்த மசாலா எல்லாமே செய்கிற மாதிரி ஒரு மிக்சிங் கொடுத்துக்கோங்க. நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம எந்த கிளாஸில் வந்து அரிசி மெஷர்மெண்ட் எடுத்தோமோ 1.5 கிளாஸ் அரிசி வந்து நான் எடுத்தேன். அதனால் 3.5 கிளாஸ் அளவு நான் வந்து தண்ணி விட்டு, தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கலாம், அதை வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். விசில் பார்த்தீங்கன்னா இங்கே குக்கரில் வந்து ஒரு 4-5 விசில் நான் விடுவேன். உங்கள் குக்கருக்கு எப்படி இருக்குமோ அதை பண்ணிக்கலாம். கருணக்கிழங்கு வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி புளி தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இதில் ரொம்ப பேசிக்கான இன்க்ரீடியன்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி பவுடர், மஞ்சள் பொடி, வீட்டில் செஞ்ச மிளகாய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கர்ட் ரைஸ், ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே சூப்பராக ஒர்க் அவுட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் ஒரு வாட்டி வந்து நம்ம எடுத்து வந்து மாற்றி திருப்பி விடணும். லிடு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாதம் சைட் பை சைட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ மீன்வைல் வந்து நம்ம சாம்பார் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பண்ணிக்க. பட் அதை அவ்வளோ உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அவ்வளோதாங்க. கருணக்கிழங்கு உங்களுக்கு சூப்பர் எம்மியாக க்ரன்ச்சியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் வந்து பிளெயின் சாம்பார் பண்ணுறதுக்காக ரொம்ப சிம்பிளாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கல. அண்ட் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ணால் ரொம்ப வந்து மெஸ்ஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். நம்ம எல்லோரும் பண்ணக்கூடிய தான் ஸ்டவ் ரொம்பவே அழுக்காக இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்கணும். இப்போது கொரோனானால நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிடும்போது தக்காளி சாதம் வந்து கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். கருணக்கிழங்கு வறுவல், பிளெயின் சாம்பார் அண்ட் சாதத்தோடு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சேன். நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ வந்து யூடியூப்க்கு வந்து இப்போ வீடியோ எடுக்க போகிறோம். மேக்கப் ரிலேட்டடாக வீடியோ தான் எடுக்க போகிறோம். அதாவது ஸோ இப்போயே சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து முடிஞ்சிடும். ஸோ வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். அண்ட் உள்ளே போய் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க.
அடுத்த வீடியோ மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் மிக்ஸ் ஆன எடுத்தேன். ஸோ அதுக்கு ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அது சும்மா பேஸாக நான் உங்களுக்கு வந்து எல்லாம் காமிச்சிட்டேன். ஸோ 3:30 மணிக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஈவினிங் வந்து நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் பிரேக் அப்புறம் ஈவினிங் ஒரு 5:45 பார்த்தோம். ஆப்வியஸாக நம்ம ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவோம். ஸோ இந்த டைமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா டிவைன் ஃபுட்ஸில் இந்த கோல்டன் மில்க். இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கேன். மஞ்சள் கடந்த பால். ஸோ இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, ரொம்ப 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 நல்லது. அது இந்த டைமில் கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடணும். ஏன்னா இதில் ஃபுல் ஆஃப் நியூட்ரிஷன், மினரல்ஸ், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குல்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. இல்லைனா ஈவினிங் வந்து சில பேர் வந்து சூப் சாப்பிடுவாங்க. அதுவும் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த கோல்டன் மில்க் இப்படி தான் சேஷில் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. பாலில் நீங்கள் நைட்டும் சாப்பிட்லாம், ஈவினிங் டைமில் பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அடுத்து ரொம்ப 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 எல்லோரும் சாப்பிட வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்பலான சூப் பவுடர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து முடக்கத்தான், அதுக்கப்புறம் தூதுவளை, அப்புறம் நிறைய பவுடர் ஹெர்பல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு, த்ரோட்டு, காஃபு, பாடி பெயின், அது மாதிரி நிறைய இதுக்கு வந்து இதில் வந்து சொல்யூஷன்ஸ் இருக்குது. நாட்டு மந்த கடையில் தான் வாங்கணும். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 190 ருபீஸ். நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய இந்த சூப், வெஜிடபிள் சூப், அந்த சூப் இருக்கிற 100 டைம்ஸ் ரொம்ப பெஸ்ட் அண்ட் பெட்டரே இந்த சூப் நான் சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. நம்ம வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் ஹாட் வாட்டரில் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட் போட்டு சாப்பிட்டுடலாம். இது எல்லா ஸ்பைசஸும் அதுலேயே இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றதோ இந்த மாதிரி ஹெர்பலான பொருள் நீங்கள் சாப்பிடணும். கடையில் சாப்பிட்றதுலாம் கோல்டு, காஃபி இந்த டைமுக்கு நம்மளுக்கு வந்து க்யூர் பண்ணாத. பட் இது சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இதான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிஞ்சால் நாட்டு மந்தக்கால் அது மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் அவைலபிளாக இருந்தால் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ என்னோட இந்த DIMLT இன் மை லைஃப் வ்ளாகை வந்து என்னால் முடிஞ்சாலும் நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் கடைசி வரை பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். இந்த வீடியோ இங்கே முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.